வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு கேட்ஜஸ்லாம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ அது என்ன கேட்ஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, DJI Action 5 Pro கேமரா பத்தி தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ எல்லாமே குடுக்க போறோம். எப்போதுமே வந்து Amazon, Flipkart இல்லைன்னா வேற ஏதாவது Chroma ஸோ இந்த மாரி ட்ரை பண்ணதுக்கு பதிலா, வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக டிசைன் இன்ஃபோ அப்படின்னு சொல்ற ஒரு வெப்சைட்ல பண்ணியிருக்கேங்க. ஸோ ப்ரமோஷன்லாம் எதுவும் இல்லங்க. ஜஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இப்படியும் ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, மத்தத கம்பேர் பண்றத விட ரூ. 2000 ரூ. 3000 இந்த வெப்சைட்ல கம்மியா இருந்துச்சு. ஃபேக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். நானும் கூகுள் பண்ணும்போது இது வந்து ஃபேக்கா, ரியலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாருமே ரியல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி இருந்தாலும் நம்மளுமே ட்ரை பண்ணுவோம். நம்மளால 4 பேருக்கு தெரியட்டும் நம்ம சேனல் மூலியமா அப்படின்னு சொல்றதுக்காக தான், நம்ம கையில இருக்கிற கேட்ஜஸ் என்னன்னா, DJI Action 5 Pro அ கேமரா தான். ஸோ இப்போதைக்கு 6ஏ வந்துருச்சு. இருந்தாலும் எதுக்கு 5ன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது சம்மந்தமா தெரிஞ்சவங்க. ஸோ 6ஐ விட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரூ. 10,000 கம்மியா இருக்கு. ரொம்ப வித்தியாசமும் கிடையாது. அதனால தான் நம்ம இந்த டைம்ல அ 5 வாங்கியிருக்கோம். இந்த 2026 மார்ச்ல வாங்கி இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா மும்பைல இருக்கு. ஸோ அங்கேருந்து தான் வருது. ஆர்டர் பண்ணி 2 நாள்லயே கைக்கு வந்துருச்சுங்க. Amazon, Flipkart கூட 1 வாரம் ஆகும். 2 நாள்லயே கைக்கு வந்துருச்சு. அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஒரிஜினலான உள்ள ப்ராடக்ட் இருக்கா? ஒரிஜினல் ப்ராடக்ட் தானா? எல்லாமே செக் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரிஜினலா நம்மளோட டிஜே வெப்சைட்ல போட்டாவே வாரண்டி செக்ல கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ டிசைன் இன்ஃபோ அன்பாக்ஸ் பண்ணலாம். எப்படி இருக்கு? நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி நண்பா, ஓப்பன் பண்ணிருவோமா? டிசைன் இன்ஃபோ பார்த்துக்கிறங்க. ஸோ இத வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஆ எல்லாமே குடுத்துருக்காங்க. என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. நான் இப்போம்லாம் வரும்னு எதிர்பார்க்கல. 16த்துக்கு மேல குடுத்துருந்தாங்க டேட்டுமே. ஓகேங்களா? நான் இப்போதைக்கு எடுக்கிறேன். இன்னும் எப்படியும் போடுறதுக்கு 1 வாரம், 2 வாரம் ஆகும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா யூஸ் பண்ணிட்டு தான் ரிவ்யூ குடுப்போம். சரிங்களா? பட் இது வந்து வேகமாவே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்டே நமக்கு என்ன இருக்குன்னா, இன்வாய்ஸ் இருந்துச்சு. ஸோ இன்வாய்ஸ நான் தனியா எடுத்துக்கிறேன். ஏன்னா நார்மலா Flipkart அதில வாங்கலைல. ஸோ நம்ம தெரிஞ்சதுக்கு இன்வாய்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் டைரக்ட்டா அன்பாக்ஸ் போயிருவோம். ஓகேங்களா? உங்களுக்குமே ஆக்ஷன் கேமரா வாங்கணும்னா ட்ரை பண்ணுங்க. இப்போதைக்கு 2 அவைலபிள் இருக்கு. 3 இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, DJI Action 5 Pro. அதுக்கப்புறம் DJI Action 6 ஓகேங்களா? இது வந்து ப்ரோ வரல. அதுதான் ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் GoPro 13 இருக்கு. 13 ஓகேங்களா? ஸோ இது 2மே 13ம் 5 Proவும் லான்ச் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. 2024 மாடல் தான். 2025 GoProவுமே எதுவுமே விடல. பட் DJI வந்து ப்ரோ விடல. 6 விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரோ வந்து எப்போதும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கு. பேக்கிங் வைஸ் எந்த பிரச்சனையுமே சொல்ல முடியாதுங்க. ஒர்த் பேக்கிங்கு. ஓகே. ஸோ பார்ப்போம். ஃபைன். ஓப்பன் பண்ணிருவோமா? ஸோ டிசைன் இன்ஃபோ வந்து ட்ரஸ்டடுங்க. நம்பலாம். ஏன்னா உள்ள கேமரா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆ சீல்டடு, ஒரிஜினலு தெரிஞ்சிரும். ஏன்னா டூப்ளிகேட்டா இருக்கா அப்படின்னு சொல்ற எல்லாமே தெரிஞ்சிரும். DJI Action 5 Pro ஸ்டாண்டர்ட் தான் ஓகேங்களா? நம்ம வந்து அட்வென்ச்சர் காம்போ எதுவுமே வாங்கல. அட்வென்ச்சர் வாங்குனோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்டிக்கு கிடைச்சிரும். 3 பேட்டரி வரும். சார்ஜிங் கேஸ் எல்லாமே வரும். ஸ்டாண்டர்ட் தான் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அட்வென்ச்சர் எல்லாமே போலாம். ஸோ இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட்ல ஜஸ்ட் ஒரு பேட்டரி, கேமரா எல்லாமே வரும் நண்பா. பார்த்துக்கிருங்க. DJI Action 5 Pro தெரியுதுங்களா? என்னென்ன கன்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்டிவ் ட்ராக்கு, 2L LED டிஸ்ப்ளே, இந்தி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில குடுத்துருக்காங்க பாருங்க. கேமரா, அதுக்கப்புறம் மவுண்டு. அதாவது எப்படின்னா, அந்த கேமரா கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மவுண்ட் வரும். அத வந்து லேண்ட்ஸ்கேப்பாவும், போர்ட்ரெய்ட்டாவும் மாற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடெக்டிவ் ஃப்ரேமு, டைப் சி கேபிள். சார்ஜ் வராது. ஸோ எந்த மாரி சார்ஜர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேமரா. அன்பாக்ஸ் பண்ணிருவோமா? நமக்கு இந்த சீல்டட வச்சே கண்டுபிடிச்சிடலாங்க. ஓகேங்களா? ஒரிஜினலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சீல்டட் வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிரும். ஒரிஜினல் யூனிட்டு, டூப்ளிகேட் யூனிட்டுக்கு இல்ல அவங்க தான் கவர் பண்ணியிருக்காங்களான்னு. சீல்டட் ஓப்பன் பண்ணியாச்சு. அது மாரி நமக்கு டிஜேல எல்லாத்துலயுமே இந்த மாரி கிரீன் கலர் வரும். ஸோ இத நம்ம புல் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறலாம். இழுத்தோம்னாவே ஓப்பன் ஆகும். ம் ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றத காட்டிர்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸு. எக்ஸ்ட்ரா வந்து கேமரா, ஸ்டிக்லாம் எதுவும் வராது. அதுக்கப்புறம் டிஜேல எப்போதும் தர்ற இந்த வேர்க்காம இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரு எப்போதும் நார்மலா தருவாங்க. மத்தபடி எதுவும் இருக்காது. ஸோ இந்த அக்சஸரீஸ் பாக்ஸ்ல நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றத காட்டிர்றேன். அதான முக்கியம்.
ஓப்பன் பண்ணியாச்சு. சும்மா கேஷுவலாவே இந்த டைம் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நண்பா. பாக்ஸுக்குள்ள எதுவுமே இல்ல. இந்த ஒரு கவர் இருக்கு. டைப் சி கேபிள் இருக்கு. கேட்லாக் இருக்கு. ஓகேங்களா? இத தூக்கி போட்டுருவோம். டைப் சி கேபிள் மட்டும் தான் குடுப்பாங்க. சார்ஜர் குடுக்க மாட்டாங்க. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேக்க ஓப்பன் பண்ணிருவோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான்ல பிரைஸு 36. நமக்கு ஆஃபர் எல்லாம் ரூ. 2000 கம்மியாகும். ஏதாவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணா, அந்த மாரி எல்லாமே. அதே அந்த கிரெடிட் கார்டு இருக்கணும். நான் வாங்கும்போது HDFCக்கு போட்டிருந்தாங்க ரூ. 1500. எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 500 டிஸ்கவுண்ட் போய் எல்லாமே போக ரூ. 33,500 ஃபைனலா வந்துச்சு. இந்த வெப்சைட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆஃபருமே கிடையாது. டைரக்ட்டா 31 ஓகேங்களா? ரூ. 31,000 நம்ம ஊருக்கு ரூ. 99 டெலிவரி சார்ஜ் கேட்டாங்க. ரூ. 31,099 நம்ம கைக்கு வந்துருச்சு. வெறும் 2டே நாள்ல வந்துருச்சுங்க. ஒரிஜினல் யூனிட் தாங்க. நம்பலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டா இருக்கிறது ஒரு ஸ்க்ரூ இருக்கு. ஒரு பேட்டரி, ஒரு ஃப்ரேம் குடுத்துருக்காங்க. புரொடெக்டிவ் ஃப்ரேமு. தெரியுதா? ஆஸ்மாவோட ஒரு மவுண்ட் ஒண்ணு இருக்குதுங்க. ஸோ இதில வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்பு, போர்ட்ரெய்ட்டு ஸோ அந்த ஃபிக்ஸிங் எல்லாமே பண்ணிக்கிறலாம். ஸோ அவ்வளோதான். தெரியுதுங்கல்ல? இந்த 4 தான் அந்த கவருக்குள்ள இருந்துச்சு. வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு கேமராவும் ஓப்பன் பண்ணி காட்டிடவா? கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரியோட இன்ஃபர்மேஷன் காட்ட மறந்துட்டேன் நண்பா. ஸோ அத நம்ம காட்டிருவோம். ஒரே ஒரு பேட்டரி. எப்படி இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? மேக்ஸிமம் 2 இன்ச்சு. அப்பா! 1950 மெகாம்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தபடி எதுவும் இல்ல. மாடல் நம்பர் எல்லாமே குடுத்துருக்காங்க. இதுக்கு டூப்ளிகேட் அவைலபிள் இருக்கு. நீங்க காம்போ வாங்கும்போது மட்டும் தான் 3 பேட்டரியா வாங்க முடியும். காம்போ வாங்கலைன்னா, நீங்க 1 பேட்டரி தான். இதுக்கு டூப்ளிகேட் பேட்டரி இருக்கு. 1000, 1500 இருக்கு. ட்ரை பண்ணலாம் மேபி. நமக்கு ஏதாவது தேவைப்பட்டா. ஓகேங்களா? இவ்வளோதான். சார்ஜர்லாம் எதுவும் இருக்காது நண்பா. ஸ்டிக்கும் இருக்காது. எல்லாமே நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறணும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிருவோம். ஓகேங்களா? ஸோ கேமரா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத பார்த்துக்கோங்க. ஆக்ஷன் 5 ப்ரோ டூயல் எல்இடி இங்கிட்டும் நமக்கு டிஸ்ப்ளே வந்துரும். இந்த பக்கமுமே டிஸ்ப்ளே வந்துரும். இதில வந்து உங்களுக்கு மைக், ஸ்பீக்கர் எல்லாமே இருக்கும். எல்லாம் எப்படி இருக்கு, ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுட்டேஜ் தரேன். அன்பாக்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. டெஸ்ட் பண்ணிட்டு அது எல்லாமே அப்படி அப்படியே உங்களுக்கு கன்டினியூவா தரேன். பாய் நண்பா. சரி நண்பா. ஆக மொத்தத்தில இத நம்ம வந்து ஒரு 10 நாளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம்னா, ஒரு பைக் ரைட் பண்றவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டைவிங் போவாங்கல்ல, ஸ்கூபா டைவிங் அவங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரே இடத்துல இருந்தே நான் வந்து ரிவ்யூ குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னா, அவங்களும் யூஸ் பண்ணலாம். பட் லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க வந்து லோ லைட்ல எடுத்தீங்கன்னா, ஃபுட்டேஜ் வந்து தெளிவாவே இல்ல. ஸோ நான் சொல்ற எல்லாமே 4K 60 எஃப்பிபிஎஸ் தான். ஏன்னா நான் ஃபுல்லாவே அதில தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூம் ரிலேட்டடா வந்து சில பேர் வந்து ஃபுட்டேஜ் வந்து எடுப்பாங்க. ஸோ இங்கே இருந்து ஓரளவு நல்ல ஒரு ஜூம்ல இருக்கிறத நான் வந்து எடுக்கணும். அப்படி இல்லைன்னா, எனக்கு வந்து ஜூம் இல்லைன்னா வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க, இத நீங்க செலக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? மத்தபடி இந்த ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே நல்லாவே இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே சொல்ல முடியாது. ஸோ இவங்க தான் வந்து யூஸ் பண்ண முடியும். மத்த யாரும் ட்ரை பண்ணிறாதீங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபிஷிங் ரிலேட்டடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பைக்ல ரைட் போயிட்டு விளாக் எல்லாம் போடுவாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடுத்து பேட்டரி லெவல் போனோம்னு வைங்களேன், நான் வந்து டெஸ்ட் பண்ணது மறுபடியும் சொல்லிக்கிறேன். 4K 60 எஃப்பிபிஎஸ்ல மீடியமான பிரைட்னஸ் ஸ்க்ரீன்ல ஆ வெயில் வந்து ரொம்பலாம் ஹெவியா இல்ல. ஒரு நார்மலான வெயில்ல ஷூட் பண்ணதுக்கு எனக்கு அதிகபட்சம் குடுத்தது 1.3 ஓகேங்களா? ஸோ ஃபுல் பேட்டரி வந்து கன்டினியூவா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, 1.3லேருந்து 1.5 வரைய குடுக்கும். அதாவது 1 1/4 மணி நேரத்திலருந்து 1 1/2 மணி நேரம் வரைய உங்களுக்கு வந்து ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா நண்பா? அடுத்து நமக்கு சார்ஜ் ஆவுறது. 2 வகையான சார்ஜர் அதிகபட்சம் யூஸ் பண்ணலாம். பிடி சார்ஜர்ல உங்களுக்கு வந்து 20 வாட்ஸும் யூஸ் பண்ணலாம். 30 வாட்ஸுமே யூஸ் பண்ணலாம். 2யுமே நான் ட்ரை பண்ணிட்டேன். 20 வாட்ஸ் வந்து ஒரு 45 நிமிஷத்தில பேட்டரி வந்து ஃபுல் ஆயிருது. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப ஸ்பீட் ஆயிருதுங்க. அதில எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. அடுத்து அதுவே வந்து நீங்க 30 யூஸ் பண்றீங்க. 30 வாட் சார்ஜர் யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு 35 நிமிஷத்துக்குள்ளேயே பேட்டரி வந்து ஃபுல் ஆயிருது. அதில எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இப்போதைக்கு நம்ம யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், பேட்டரி எப்படி கெப்பாசிட்டி கிடைக்கி அப்படின்னு சொல்ற 2 பத்தியுமே பார்த்தாச்சு.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட். ஏன்னா ரொம்ப பேர் வந்து நம்ம இப்படி தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரெயிட் ரெக்கார்ட் பண்றது. இதுவே வந்து நான் தலைகீழ இப்படி அமுச்சு விட்டா என்ன ஆகும்? அப்படின்னு சொல்ற ஒரு டவுட் ரொம்ப பேருக்கு இருக்கும் ஓகேங்களா? ஸோ நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, இப்படியே ரெக்கார்ட் ஆகும். அது மாரி இப்படி பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து மொபைல்ல வந்து ஷார்ட்ஸ் மோட் எடுப்போம்ல, போர்ட்ரெய்ட்ல வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் இதே மாரி இப்படி ரொட்டேட் ஆகியே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, எப்படி நம்ம மொபைல்ல வந்து ஆட்டோ ரொட்டேட் இருக்கு அது மாரி தான். ஸோ இப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து எடுக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு போர்ட்ரெய்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம மறுபடி திருப்பி எடுக்கிறது. இந்த மாரி நீங்க எடுக்கும்போது, எந்த வகையில நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ, அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபுட்டேஜ் விழுங்க. அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த மாரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அப்ப நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுட்டேஜ் வந்து திரும்பிக்கிரும். ஓகேங்களா? அது வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட்டே நீங்க வந்து ரொட்டேட்ல எடுக்கணும்னு நினைக்கும்போது, ரொட்டேட்ல ஃபர்ஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்பனா மட்டும் தான் உங்களுக்கு டைரக்ட்டாவே அதுலருந்தே ரொட்டேட்லயே விழும். சரிங்களா? முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, DJIயா GoPro 13ஆ? ஏன்னா ரொம்ப பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் 2ஓட பிரைஸ் ரேஞ்சுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகேங்களா? எதுலயுமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நம்ம பேருக்கு வந்து எனக்கு GoPro போறதா? DJI போறதா? அப்படின்னு சொல்ற டவுட் இருக்கும். எனக்குமே இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணது வந்து DJI தான் எடுத்தேன். என்ன ரீசன்னா, GoProவோட கம்பேர் பண்ணும்போது DJI வந்து கொஞ்சம் கலரோட வேரியன்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா இந்த ஒயிட்டு, அந்த லைட்டிங் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுக்குது. அது மாரி அண்டர் வாட்டருக்கு GoProவோட DJI வந்து பெஸ்ட்டா தெரிஞ்சுச்சுங்க. ஓகேங்களா? அதனால தான் நான் சூஸ் பண்ணது DJI ஓகேங்களா? ஏன்னா, ஆ எனக்கு அண்டர் வாட்டர் வந்து மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா? அதுக்காக சூஸ் பண்ணியிருக்கோம். அண்டர் வாட்டரோட ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, கீழ ஒரு யூடியூப் லிங்க் குடுத்துருக்கேன். அங்க நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்டர் வாட்டர் எப்படி இருக்கணும். அந்த வீடியோவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியரான வாட்டர் கிடையாது. கொஞ்சம் வந்து ஆ எப்படி சொல்றதுன்னா, கொஞ்சம் தூசியா தான் இருந்துச்சு தண்ணி. அதிலேயே அந்த ஃபுட்டேஜ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்றத செக் பண்ணி பாருங்க. வருங்காலங்கள்ல கிளீனான ஒரு ஏன்னா இன்னும் வந்து கடலோட ஸ்டேபிள் வந்து கிடைக்கல. அதனால நம்மளால கிளியரான ஃபுட்டேஜ் எடுக்க முடியல. தேவைப்பட்டா கேளுங்க. கண்டிப்பா ஷூட் பண்ணி குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அண்டர் வாட்டர் கிளியரா? இப்போ வந்து கேமரால என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றத காட்டிர்றேன். ஸோ இது வந்து ஷூட் ஆகுற ஸ்பீட்லாம் ரொம்ப ஸ்பீடுங்க. இப்ப நான் ஆன் பண்றேன். ஓகேங்களா? அவ்வளதான். ஸ்க்ரீன் ஆன் ஆயிடுச்சு ஆல்ரெடி. பேக்ல தான் இருக்கு. இந்த மாரி இந்த ஆ பூட் ஆவுதுல, ஆன் பண்றோம்ல, ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்னென்ன மோட் இருக்கு அப்படின்னு சொல்றத காட்டிர்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ, அடுத்து வந்து வீடியோ, அதுக்கப்புறம் வந்து நமக்கு நைட்டு, அடுத்து வந்து சப்ஜெக்ட் ட்ராக்கிங்கு, அடுத்து ஸ்லோ மோஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் லேப்ஸு, டைம் லேப்ஸ் இது இருக்கு. ஸோ இதில எல்லாத்துலயுமே ஆல்மோஸ்ட்டு 4K இருக்கு. பட் இந்த சப்ஜெக்ட் ட்ராக்கிங் இருக்குல்ல, இதில வந்து 4K கிடையாது. ஓகேங்களா? சப்ஜெக்ட் ட்ராக்கிங்கில தெரியுதுங்களா? உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. 1080, 2.7K இவ்வளோ தான் இருக்கு. நமக்கு வந்து 4K சப்போர்ட் வந்து சப்ஜெக்ட் ட்ராக்கிங் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஸ்டாண்டர்ட் மட்டும் தான். இதில வந்து உங்களுக்கு ராக் ஸ்டடி இதெல்லாம் எதுவுமே வர்றது கிடையாது. அப்படியே உங்களுக்கு வேற இதில காட்டுறேன். இப்ப நமக்கு நார்மலான வீடியோன்னு வைங்களேன், இதில உங்களுக்கு எல்லாமே வந்துருங்க. தெரியுங்களா? 4K 16 அதுக்கப்புறம் உங்களுக்கு 120 ஸோ இது எல்லாமே இருக்கு. நான் இதுவரையும் செக் பண்ணது 60 வரைய தான். இதே நீங்க ஃப்ரேம் ரேட்ல அப்படியே வச்சுட்டு, நீங்க வந்து போர்ட்ரெய்ட்டுக்கு இப்படியே சுத்திக்க வேண்டியது தான். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க ஆ எப்படி சொல்றது? அதோட மவுண்ட் எல்லாமே கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஷார்ட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். ஸோ இந்த கவர் எல்லாமே நான் வந்து அடிஷ்னலா வாங்கி போட்டது தான். ஸோ என்ன கவர் போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது செப்பரேட்டா ஒரு வீடியோ தரேன். ஏன்னா அவங்க குடுத்த கவருக்கு நமக்கு வந்து லென்ஸு கார்ட் கிடையாது. நம்ம வாங்குன அந்த வாட்டர் கேஸோட எக்ஸ்ட்ராவே நமக்கு இந்த கவர் எல்லாமே வந்துச்சு. சரிங்களா? அடுத்து வந்து வேற ஏதாவது உங்களுக்கு காட்டணும்னா, இதான் இதில இருக்கிற ஆப்ஷன்ஸு. ஸோ அத காட்டுறதுக்காக தான். சரிங்களா? ஸோ அடுத்து சூப்பர் நைட். ஸோ இதுலயுமே நமக்கு 4K இருக்கு. அது மாரி ஹைப்பர் லேப்ஸு, டைம் லேப்ஸு அதுலயுமே உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு. அதையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ்லாம் வந்துருங்க. நீங்க உங்களுக்கு ஸ்டோரேஜ் போடலைனா கூட உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. எக்ஸ்ட்ரா நீங்க தேவைன்னா அடிஷனலா நீங்க போட்டுக்கிற வேண்டியது தான். ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்லோ மோஷன். ஸ்லோ மோஷன்ல உங்களுக்கு 4K இருக்கு. ஓகே. ஸோ நமக்கு தேவையான இந்த சப்ஜெக்ட் ட்ராக்கிங்கில 4K கிடையாது. அடுத்து ஹைப்பர் லேப்ஸு, டைம் லேப்ஸு அதுலயுமே உங்களுக்கு வந்து 2லயுமே உங்களுக்கு 4K சப்போர்ட் எல்லாமே இருக்கு. அதில எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. 4K 30 ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இன்னுமே டீட்டெயில்டா தேவைன்னா, அத நீங்க செப்பரேட்டா கேளுங்க. உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ தரேன். என்னென்ன நீங்க வீடியோ எடுக்கிறீங்களோ, அப்பமே நமக்கு கெப்பாசிட்டி எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ, அதுக்கு தக்கன இவ்வளோ ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலா காட்டிரும். நான் இதுவரை அதிகபட்சம் யூஸ் பண்ணது வீடியோ தான் நண்பா. வீடியோல 4K 60 தான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. தெரியுதுங்களா? 2 ஹார்ஸ் 56 நம்ம வந்து 128 ஜிபி மெமரி கார்டு போட்டிருக்கோம்.
இப்போதைக்கு உங்களுக்கு நான் சாம்பிளான ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறேன் நண்பா, ஓகேங்களா? இந்த ஃபுட்டேஜை நான் எந்த ஒரு எடிட்டும் பண்ணலை, எந்த ஒரு நாய்ஸுமே ரிமூவ் பண்ணல. இதில் நான் என்ன ரெக்கார்ட் ஆகுதோ, ஓகேங்களா, இந்த கேமராவுக்கும் என்னோடய வாய்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபீட் இருக்கும், ஓகேங்களா? இந்த தூரத்தில் வச்சு தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி சூரியன் இருக்குது, ஸோ சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்தான், ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு கரெக்டான டேரக்ஷனு, அதனால நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். இப்போதைக்கு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. எதுக்காகனா இந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு எப்படி ஜூம் எல்லாம் ஒர்க் ஆகுது, என்ன கிளாரிட்டியில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் உள்ள வாய்ஸை நான் எதுவுமே பண்ணலை, ஓகேங்களா? இப்போ நான் வந்து 1xல் இருக்குது, 4K 60 fps. ஸோ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்லாம் வச்சுருக்கேன், ஓகேங்களா? இப்போ நம்ம ஜூம் பண்ணுவோமா? இப்போ வந்து அப்படியே படிப்படியாக போகிறேன். எப்படி உங்களுக்கு இருக்குது ஃபுட்டேஜ் வந்து ஹேங் ஆகாமல் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறதையும் செக் பண்ணிக்கிறேங்க. இப்போ லார்ஜ், ஓகேங்களா? 2.0 வச்சிட்டேன். ட்ரெயின் பக்கத்தில் வந்துருச்சு, ஓகேங்களா? இது 2x. இப்போ வந்து அப்படியே 1xக்கு மாற்றிடுவோம். இது வந்து 1x. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க. இதில் நீங்கள் நடந்து வந்தால் எப்படி ஃபுட்டேஜோட ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நாய்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஜூம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஃபுட்டேஜ் கொடுத்தேன் நண்பா. இப்போதைக்கு ஃபைனலாக அந்த ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்துடலாம். நார்மலான ஒரு ஜஸ்ட் மவுண்ட் தான் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ உள்ளது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி மவுண்ட் தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ வந்து நெக் பேண்ட் வந்து கிடையாது, ஓகேங்களா? அதனால இதில் தான் இப்போ வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இதுலேயே நமக்கு ஃபுட்டேஜ் நல்லா இருக்குன்னு வைங்களேன், நெக் பேண்டில் சூப்பராக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்டெபிலைசேஷன், அதாவது இப்போ நம்ம ஓனாக வந்து வீடியோ எடுக்கணும், நார்மலாக நடந்துக்கிட்டே எடுக்கணும், ஓடிக்கிட்டே எடுக்கணும், இந்த மாதிரி தான் நான் ஜஸ்ட்டில் வச்சு ஒரே ஆள் தான் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் எப்படி வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு நார்மலாக பார்த்துக்கிட்டிங்களா எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலியமாக உங்களுக்கு நடந்து ஒரு ஃபுட்டேஜ் தரேன், ஓடி ஒரு ஃபுட்டேஜ் தரேன், அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ஓகேங்களா? பார்ப்போமா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட்டு வாக்கிங் மட்டும்தாங்க, நடந்து தான் போகிறேன். ஸோ இந்த ஃபுட்டேஜ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எதுக்காக நம்ம ஆல்மோஸ்ட்டு தண்டவாளத்தில் நான் ஏறுறேன்னா, நமக்கு தண்டவாளம் எப்போதும் ஸ்டேபிளாக இருக்காது, ஒரு மாதிரி கரடு முரடாக இருக்கும். அதனால் அதில் போகும்போது நமக்கு ஸ்டெபிலைஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்கிற ஒரு கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும், ஓகேங்களா? அதுக்காக தான் ஜஸ்ட் நான் இதெல்லாம் நடந்து காட்டுறேன். இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்துக்கிட்டிங்களா? இதுவே அப்படியே ரன்னிங் போனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். இது ஜஸ்ட் நான் கல் தாவி உங்களுக்கு வந்து ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா? சும்மா நார்மலாக நடக்கும்போது இல்லை ஓடும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்துக்கிறேங்க. அப்படியே ஜஸ்ட்டு லேண்டில் நம்ம நடந்து, அதாவது தண்டவாளத்துலேருந்து இறங்கி அதுவுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரன்னிங் போனால் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். எதுக்காக ஆப்போசிட் டைரக்ஷன்னா நமக்கு கிளாரிட்டி வைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிறீங்கன்னா, இது வந்து எந்த ஒரு என்டி ஃபில்டர் எதுவுமே கொடுக்காதது. இப்போ கேமராவுக்கு நேராக சூரியன் அடிக்குது. இப்போ நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே பார்த்துக்கிடுங்க. எனக்கு ஓரளவு ஸ்டெபிலைசேஷன் டீசெண்டாக இருந்துச்சு. மேபி உங்களோட பர்பஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஃபுட்டேஜ் அதுக்காக தான் கொடுத்துருக்கேன் நண்பா. இப்போதைக்கு ஓரளவு கவர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறத வந்து நான் நம்புகிறேன். யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட அன்பாக்ஸு, சார்ஜிங் டைமு எவ்வளோ வந்து நிற்கிது, ரொட்டேட்டில் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, எல்லாமே அண்டர் வாட்டரோட ஃபுட்டேஜ் யூடியூப்லேயும் கீழே கொடுத்துருக்கேன். அது ஒரு செப்பரேட்டான ஒரு சேனலில் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்துக்கிறங்க. ஓரளவு எல்லாம் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறத நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இனிமேல் டவுட் இருக்குது அப்படின்னா என்ற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தாராளமாக அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் தனியாகவே செப்பரேட்டாக ஒரு வீடியோ தரேன், சரிங்களா நண்பா? இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த ரிவ்யூ நல்லா இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. பாய்.